நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு நினச்சேன். என்னதான் நம்ம சாம்சங்கை வந்து இந்த க்ரீன் லைன் மாதிரியான இஷ்யூஸ்லாம் கழுவி ஊற்றினாலும் ஒரு சிலர் இந்த சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்னை ரீச் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருங்கிற கதையை சொல்கிறேன். Note 20 Ultra யூசர். ஸோ அவருக்கு வந்து இவர் iPhone 14 Plus சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. iPhone 14 Plus யூஸ் பண்ண அந்த நபர் எனக்கு என்னமோ இது வந்து சாம்சங் டிஸ்பிளேயை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. எனக்கு மற்ற எல்லாமே கூட ஓகே, அப்படி இப்படி எல்லா ஃபோனையும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த டெலிஃபோட்டோ ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் ப்ளஸ் இந்த சாம்சங் டிஸ்பிளே இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்கள் சர்க்கிளில் யாராவது சாம்சங் என்ன தான் கழுவி ஊற்றினாலும், சாம்சங்கோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கேவலமாக இருக்குன்னு கூட சொன்னாலும், மற்ற ஃபோனுக்கு போயிட்டு இல்லாட்டி வேறு ஏதாவது பிராண்டுக்கு போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இல்லை 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் கூட அது என்னமோ தெரியல, 50,000 ரூபாய்க்கு வாங்குற சாம்சங் ஃபோனோட டிஸ்பிளே அந்த ஒரு கலரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லியிருக்காங்களா? இது ஆனால் நிறைய பேர் என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் கேட்குறேன். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். காலையில் தாங்க ஒரு 1 hour வீடியோ எடுத்தேன். ரத்த கண்ணீர். 1 hourல 3 வீடியோ எடுத்திருப்பேன் தொடர்ந்து. நான் பண்ண தப்பு தான். மைக்கை ஒரு தடவை நான் செக் பண்ணியிருந்துருக்கணும், செக் பண்ணலை. மைக் கனெக்டடாக தான் இருக்குது. இங்கேருந்து நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி ஆம்பிளிஃபை ஆகிறதெல்லாம் காட்டுது. அந்த கிராஃப்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, ஐஃபோனில் மைக் மாட்டும்போது பெரும்பாலும் நிறைய தடவை இந்த மாதிரியான மொக்க வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, DJI மைக் 1 விட 2 வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் காட்டும். கனெக்ட் ஆகிடுச்சுடா சாமி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் அந்த மாதிரி எந்த சிம்பிளும் இருக்காதா. நான் DJI மைக் 1 தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மைக் 1க்கும் மைக் 2க்கும் பார்க்கும்போது சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா, மைக் 2ஓட மைக் 1ல ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் மைக் 2ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனை போட்டுட்டு கூட நம்மளால் வீடியோ பண்ண முடியும். பட் இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முயற்சி பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வின் நாய்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கட்டும். சரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மத்தியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கன்ஃபர்மேஷனுக்கு நடுவில் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன இப்படி ஆகிட்டேன்? சரி, ஓகே, எல்லாம் அந்த வீடியோ வீணாக போன ஆதங்கம். ஓகே, ஸோ என்னென்னா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்காக என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசுகிறாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ரோ, என் ஃப்ரெண்டு வந்து Note 20 Ultra, சாம்சங்கோட Note 20 Ultra யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதுமே நம்மளால் என்ன சொல்லுவோம், இந்த லைன் இஷ்யூ தானே, அது ரொம்ப பெரும்பாலும் எல்லாருக்கும் இருந்த பிரச்சனை தானே. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாமே வந்து எல்லோரும் வாழ பழகிக்கிட்டாங்க. அதனால் அது ஒரு பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த லைன் இஷ்யூ ரொம்பவே பெயின்ஃபுல். அதுவும் சாம்சங் யூசர்ஸுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஆனார், ஒரு ஆதங்கம், ஒரு விரக்தி எல்லாத்துலேயும், ஐயோப்பா இனிமேல் எனக்கு சாம்சங்கே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு iPhone 14 Plus வந்திருக்காரு. 14 Plus அற்புதமான ஃபோன் தான். 14 Plusோட ப்ரோஸ் as well as கான்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனலில் பல தடவை பேசியிருப்போம். ஆனால் இப்போ அவருக்கு என்ன தோணுதான்னா, எல்லாம் ஓகே, ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, மீடியா கன்சம்ஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு சாம்சங்கோட பேனல் வேறு மாதிரி இருந்த ஃபீல் ஆகுது, எனக்கு அது என்னவோ இங்கே மிஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு மறுபடியும் நான் சாம்சங் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே Note 20 Ultra யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் iPhone 14 Plusக்கு மூவ் ஆயிருக்காங்க. அது கடந்த ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா, நான் வந்து மறுபடியும் சாம்சங்கே போயிடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஆக மொத்தம் என்ன ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க டேபிள் மேலே அப்படின்னா, டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேல தான் சாம்சங்கில் பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். ஸோ இதனால் நான் என்ன பண்ணேன், ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டேங்க. என்னடா இது, இந்த டிஸ்பிளே வச்சு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்டையும் மேக்ஸிமம் சாம்சங்கை விட வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் டிஸ்பிளே நல்லா இருக்குமா இந்த கேள்வி வருதுங்க, அடிக்கடி வருது. என்ன தான் டிஸ்பிளே மேட் ஸ்கோர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஏன்னா OnePlus டிஸ்பிளே மேட்டில் எப்பயுமே நல்ல ஸ்கோர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் விவோவில் இருக்கிற டாப் டியர் டிவைசஸ் X சீரிஸ்னு எடுத்துக்கோங்களேன், அதோட டிஸ்பிளேயும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ எங்கே இந்த வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நீங்கள் பல வருஷம் ஒரே சாம்சங் ஃபோனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கக்கூடிய கலர்ஸ் வந்து மற்றதில் வராத மாதிரியான ஒரு ஃபீல் வருது. இப்படி வந்து நான் மட்டும் சொல்லலை, நான் ஏதோ வந்து ஒரு அஜெண்டா எடுத்துகிட்டு வந்து அதை உங்ககிட்ட டெலிவர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே இந்த மனநிலையில் இருக்காங்க, இந்த மனநிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்கங்கிறத உங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வெறும் சும்மா இது ஒரு மாயையா, இல்லாட்டி நிஜமாவே ஒரு வித்தியாசம் தெரிய தான் செய்யுதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். Why does this happen with a handful of issue with Samsung phones? சாம்சங் ஃபோன்னாலே பிரச்சனை தானே. இருந்தாலும் ஸ்டில் சாம்சங் யூசர்ஸு திரும்பியும் சாம்சங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வந்திருக்கீங்களா? ஏன்னா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்கிட்ட பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாம்சங்கில் லைன் விழும்போது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னு வரும்போது கெஞ்சி கதறி கூத்தாடி கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட சண்டை போட்டு, ட்விட்டரில் போய் சண்டை போட்டு இவ்வளவும் பண்ணி, அதுக்கப்புறம் 500 ரூபாய்க்கு போய் டிஸ்பிளே மாற்றுற அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, S21 FEக்கெலாம். இதெல்லாம் நடக்கும்போது ஒரு ஆதங்கம், ஒரு வெறி,
அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஃபோனுக்கு போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாம்சங்கே வர மாதிரி ஆகிடுது. சும்மா சொல்லலை, நான் திரும்பியும் சொல்கிறேன், இது எதுவும் வேணும்னே சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இது கொண்டு வந்து கொடுப்போம். ப்ளஸ் அதே சமயம் உங்களோட டேட்டாவையும் இந்த இடத்துலேருந்து நான் படித்து தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு தான். ஸோ இதுதான் இந்த வீடியோங்க. அதனால் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, சாம்சங் டிஸ்பிளே இஸ் ஸ்டில் த கிங் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டிருப்பேன். எதுக்குன்னா கொஸ்டின் மார்க் போடுறதுக்கு பதில் அதை போட்டேன். ஸோ இன்னும் கூட சாம்சங் வந்து நல்லா தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. சரியா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் எடுத்ததுமே SMA சித்திக் அப்படிங்கிற நண்பர் வந்து, இவர் வந்து ஸ்னாப் ட்ராகன் இன்சைடரு, நிறைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய லேட்டஸ்ட்டு கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பயங்கரமான டெக் எந்தூசியாஸ்ட்டு. ஸோ இவர் ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, சேம் ஹியர் ப்ரோ. ஏன்னா நான் S25 அல்ட்ரா வச்சிருக்கேன், ஆனால் S25 அல்ட்ராவோட டிஸ்பிளே ஃபீல்ஸ் வே பெட்டர் தேன் X200 அல்ட்ரா அப்படின்னு போட்டிருந்தார். எனக்கு என்னென்னா, நான் பர்சனலாக S23 அல்ட்ரா வச்சிருந்தேன், X100 அல்ட்ரா வச்சிருந்தேன். S23 அல்ட்ரா டிஸ்பிளே வந்து X100 அல்ட்ராவோட சூப்பராக இருந்தது. X100 அல்ட்ராவில் நான் எடுத்த ஒரு சில போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் S23 அல்ட்ராவில் போட்டு பார்த்தா பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்போ இந்த வித்தியாசம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பயே முன்னையே இந்த வித்தியாசம் பயங்கரமாக ஃபீல் ஆச்சு, X100 அல்ட்ரா வர்சஸ் உங்களுக்கு S23 அல்ட்ரா. ஸோ அதான் உடனே நான் என்ன போட்டேன்னா, திஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி ட்ரூ ஃபேக்ட் ப்ரோ ஃபார் இயர்ஸு. அப்புறம் வந்து சாம்சங் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே லைனில் சாலிடாக இருந்தாலும் இதுக்கு இடையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா, இதுவும் உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு நான் சொல்லிட முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நிறைய நண்பர்கள் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. சாம்சங் ஃபோனும் கூகுள் ஃபோனையும் என்னால் யூஸே பண்ண முடியல, இன்க்ளூடிங் ஐஃபோன் கூட சிலர்லாம் வந்து லோ பிரைட்னஸில் யூஸ் பண்ணலாம்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணேன். லிமிடேஷன்ஸ் வந்து PWM DC டிமிங் மாதிரியான விஷயங்கள் இல்லை. LTP1 வச்சாலும் கூட சாம்சங்கில் 1 ஹெர்ட்ஸுக்கு கரெக்டாக போகிறது நம்மளை தெளிவாக பார்க்க முடியறது இல்லை. சாம்சங் இருக்கலையே டாப் டியர் வாங்கினாலே அப்படி பார்க்க முடியறது இல்லை. அப்புறம் 8 பிட் பேனல், ஒரு சிலர் இதை வேறு சொல்லியிருந்தாங்க ப்ரோ 10 பிட் பேனல் இல்லை ப்ரோ சாம்சங்கில். ஸோ உங்களோட குறைகளை தான் எடுத்து நான் இங்கே வச்சேன். இப்போ எனக்கு குறையாக இருக்காங்கிறது அது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ். என் கையில் இப்போ யாராவது S25 அல்ட்ரா கொடுத்தா எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டால் நான் வந்து கேமரா இதெல்லாம் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ நான் அதை நோக்கி தான் நான் ஓடுவேன். நான் டிஸ்பிளே பார்க்கும்போது எனக்கு வந்து 8 பிட் டு 10 பிட் டிஃபரன்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து நான் ஸ்பாட் பண்ணி சொல்லுவேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் நான் அந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது கண் எரிஞ்சு கண் வலிக்க ஆரம்பிச்சது, தண்ணி வருதுன்னா நான் கண்டிப்பாக அதை நான் ஸ்பாட் பண்ணி சொல்லுவேன். பட் எனக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக இல்லாதனால அது பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த டேட்டாவை எடுத்து இப்போ நான் வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற நண்பர் வந்து, விச் ஃபோன் ஆர் யூ யூசிங் ஃபார் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ? எப்படியும் வீடியோட ஆரம்பத்தில் இந்த வீடியோ வந்திருக்கும். இது வந்து Pixel 10 Proவில் எடுத்த வீடியோ. அப்புறம் ப்ரோ எங்கள் அம்மாவோட A36 என்னோட OnePlus 12 OnePlus 13Rல HDR வீடியோ ப்ளேபேக்கில் பீட் பண்ணுது. அதாவது HDR வீடியோ ப்ளே பண்ணும்போது A36 வந்து OnePlus 12லையும் 13Rயும் பீட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து சாலமன் அப்படிங்கிற நண்பர் வச்சிருக்காரு. ஸோ அப்போது இதை வச்சா நம்ம உடனே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா OnePlusோட சாம்சங்கோட A36 சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம நண்பர் என்ன ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணுறாருன்னா, HDR ப்ளேபேக். யூடியூப்பில் போய் ஒரு HDR வீடியோ பார்த்தா அந்த இடத்துல நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து சஞ்சுமோன் அப்படிங்கிற நண்பர், இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரூ இன்ஸ்பைட் ஆஃப் யூஸிங் so many mobiles in recent years, the feeling I got with the S23 Ultra display and even my wife is using standard S23, its quality is unmatched. Currently with iQOO, ordered Moto Razr in this sale and waiting for it, excited for the first time flip experience in the modern smartphone, hope it satisfies அப்படின்னு போட்டிருக்காரு. இங்கே பாயிண்ட் என்னென்னா, இவருக்கும் சாம்சங் டிஸ்பிளே ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ட் ஆகுது, அதே சமயம் இப்போ iQOO யூஸ் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு இன்னும் சாம்சங் டிஸ்பிளே சூப்பர் ஒன்று தோணுது அப்படின்ற ஒரு பாயிண்ட். அடுத்து ரேசர் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, ஃபோன் டிசைன் நல்லா இருக்குது, ஃபோன் டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஹலோ UI உள்ளே இருக்கிற டிஸ்பிளே யூஸ் பண்ண நல்லா இருக்குது, எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேல இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எங்கே சொதப்புற மாதிரி இருக்குன்னா, அல்ட்ரா சீரிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்பர் சீரிஸில் இல்லை. ஃபஸ்ட்டு அல்ட்ரா சீரிஸில் உங்களுக்கு இருக்கிற ஃப்ளாக்ஷிப் SoC இருக்கிறனால பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் அங்கேயும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்னல் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குது, எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேல கிடைக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணேன், அல்ட்ரா ஒன்று யூஸ் பண்ணி பார்த்தேன், 8+1 ஒன்று, அதுவே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ரேசர் 40 அல்ட்ரா நினைக்கிறேன், நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதிலே நான் சொல்லியிருப்பேன். உள்ளே இருக்கிற டிஸ்பிளே வழியாக நான் கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, எந்த விதமான டாஸ்க் கொடுத்தாலும் சரி அடிச்சு நொறுக்குது. வெளியில் இருக்கிற டிஸ்பிளே அதே மாதிரியான ஒரு சில டாஸ்க்லாம் கொடுக்கும்போது அந்த ப்ராசஸரா இல்லாட்டி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, 7300X 7400Xங்கிற ப்ராசஸர் கூட நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டியூல் டிஸ்பிளே சப்போர்ட் சைமல்டேனியஸ்ங்கிறதுக்காக தான் அந்த X அப்படின்ற மாதிரியான ஒரு சீரிஸே வந்துச்சு. அதுலேயும் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு அல்காரிதம் ரன் ஆகுது, இன்டர்னல் டிஸ்பிளேக்கு வேறு மாதிரி ரன் ஆகுது. ஸோ அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மாறுது. இப்போ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த டிவைஸ் கிடச்சதுக்கு அப்புறம் அதை நீங்கள் இப்போ மோட்டோரோலாவில் ரேசர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அல்ட்ராவோ இல்லாட்டி அல்ட்ரா இல்லையோ, அல்ட்ராவை இல்லைனா உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கும் இந்த இன்டர்னல் டிஸ்பிளேக்கும் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா? முக்கியமாக கேமரா ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லேக் ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கா? அதுவும் இன்டர்னலாக யூஸ் பண்ணும்போது இருக்கிறத பற்றி நான் பேசலை, எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அது ஒன்று. அடுத்து டிம் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சாம்சங் டிஸ்பிளேலாம் கிங்கெலாம் இல்லைங்க, எஸ்பெஷலி நாட் வித் ஒன்ஸ் தே ஆர் யூஸிங் இன் தேர் ஓன் ஃபோன்ஸு. அவங்க ஃபோனில் யூஸ் பண்ணுறதெல்லாம் குப்பை பேனலுங்க. M14 M15 பேனல்லாம் பற்றி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் மற்ற ஃபோன்ஸில் இருக்குது. சாம்சங் அவங்களோட ஓன் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுலாம் பழைய பேனல், மொக்க பயலுக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது இவரோட விமர்சனம், சரியா? ஏன்னா எல்லாருடைய அனுபவத்தில் இருந்தால் இந்த மாதிரியான டேட்டா கொடுக்க போகிறாங்களே தவிர யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் இது நல்லா இல்லைன்னு சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வரப்போகிறது கிடையாது. அனுபவத்தை தான் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்னென்னா, விஜய் மெர்சல் தமிழன் அப்படிங்கிற நண்பர் வந்து, எஸ் சாம்சங்கில் டிஸ்பிளே அடிச்சிக்க முடியாது, தரமாக இருக்கும். எந்த பட்ஜெட்னாலும் அவங்க டிஸ்பிளே ப்ளஸ் 1 UI ஒரு படி மேலே தான். iQOO 15 வேறு சாம்சங் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ iQOO 15 வரப்போ உங்கள் வீடியோவில் நீங்கள் சைட் பை சைடு வச்சு இந்த டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ iQOO 13 டிஸ்பிளேயே S24 S25 கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லையா, இப்போ iQOO 15 வரும், அதுலேயும் சாம்சங் டிஸ்பிளேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா S25 அண்ட் S24 டிஸ்பிளே கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தலைவன் தான் இந்த AMOLEDல ஃபஸ்ட்டு, அதாவது இவர் எப்படி சொல்கிறாருன்னா, இன்வென்ட் பண்ணி அப்படிங்கிறத தாண்டி இந்த AMOLED பேனல் அப்படிங்கிறதுல இவங்களோட மார்க்கிங் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காகவே இருக்குது. என்ன தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன், 8 பிட் 10 பிட் இந்த மாதிரியான வித்தியாசங்களையும் நம்ம சொன்னாலும் கூட சாம்சங் டிவைஸில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக், அதாவது கலர்ஸ் அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல கூட பாருங்களேன், இப்போ டச் சாம்பிளிங் பற்றி நான் பேசலை. டச் சாம்பிளிங்லாம் கேமிங் ஃபோன்ஸில் வச்சு செய்யுது. ROG ஃபோன்லாம் வாங்கினீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கிறதையும் நம்ம இந்த இடத்துல மறக்கக்கூடாது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ரைட்டு. ஸோ அப்போ இதை இந்த நண்பர் சொல்லியிருக்கார். அடுத்து ஹரிஷ் அப்படிங்கிற ஃப்ரெண்ட் வந்து, ஆனால் ஒன்ஸ் நான் OnePlus 9 ப்ரோவை S10 லைட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அன்பிலிவபிளி கலர் செப்பரேஷன், ஒயிட் பேலன்சிங் எல்லாமே OnePlusல நல்லா இருந்தது. சம்டைம்ஸ் அதர் ஃபோன்ஸ் டிஸ்பிளே ஓவர் லுக் பண்ணுது, அதாவது அதோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த இடத்துல என்னென்னா, சாம்சங்கோட S சீரிஸ் எப்பயுமே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ A36 மாதிரியான ஃபோனும் நல்லா இருக்குது, அந்த ரேஞ்சில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. OnePlus 9 Pro அப்படிங்கிறது தரமான ஃப்ளாக்ஷிப்பு. S10 லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ். அது ஆக்சுவலாக வந்து இந்த A90 A91 அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் தான் நம்ம ஊரில் S10 லைட்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், S20 FE கூட பார்த்தீங்கன்னா S சீரிஸ் அப்படின்னே சொன்னாலும் S20 FEயோட டிஸ்பிளே வந்து வே மோர் இன்ஃபீரியர். ஈவன் நீங்கள் வந்து S21 FE அது பக்கத்தில் வச்சிங்கன்னா S21 FE எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும், சுப்பீரியராக ஃபீல் ஆகும். ஸோ அதான் இது வந்து சில சமயங்களில் நடக்கிறதான் செய்யுது. பட் S10 லைட்டுக்கும் 9 ப்ரோக்கும் சத்தியமாக சம்மந்தம் இருக்காது ப்ரோ. இதுவே நீங்கள் உங்களோட 9 ப்ரோ பக்கத்தில் ஒரு S20, நான் சொல்கிறது வெறும் சாம்சங் கேலக்ஸி S20 இல்லாட்டி சாம்சங் கேலக்ஸி S10 அதை எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்தீங்கன்னா S10 லைட் வந்து கம்ப்ளீட்டாக வேறு பேனலு. நீங்கள் S10 எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவாட் HD வேறு, ஹையர் PPI, ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஷார்ப்பாகவும் இருக்குமா, அப்போ வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து சும்மா சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, இது வேறு நிறைய பேர் அஃபண்ட் ஆகிடுறாங்க. இது வேணும்னு OnePlus அடிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். OnePlus தான் இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus 13 டிஸ்பிளே மேட்டில் A++++ வாங்கி வச்சுருக்காங்க போல். ஸோ அப்படிலாம் ஸ்கோர் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் கூட நமக்கு பேனல் ஆஸ்பெக்டில் வரும்போது சாம்சங்கோட ஏதோ ஒரு கலர் டியூனிங் ஒரு மேஜிக் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அதான் ஃபேக்ட். ஸோ அடுத்து இப்போ வந்து ராகுல் அப்படிங்கிற நண்பர் வந்து, இந்த மாதிரி நான் என்ஜாயிங் போக்கோ ஆஃப்டர் S21 FEயில் அந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூ ஒரு பெரிய தலைவலிங்க. PWM டிமிங், DC டிமிங் தான். ஸோ அதனால் டு பி ஹானஸ்ட் நாட் தட் கிரேட். அதர் பிராண்ட் வந்து மியூட்டட் வால்பேப்பர்ஸு, மியூட்டட் தீம்ஸ் இந்த மாதிரி தான் தராங்க. அதனால் நீங்கள் வந்து கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வைப்ரண்ட்டான வால்பேப்பர்லாம் வச்சிங்கன்னா மற்ற பிராண்டோட டிஸ்பிளே சூப்பராக தான் இருக்கும். ஒன்லி TFT டிஸ்பிளே ஆஃப் சாம்சங் ஐ எம் மிஸ்ஸிங் போக்கோக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்ற ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காரு. ஸோ ஆக மொத்தம் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே ரொம்பவே டல்லான வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரவணன், சாம்சங் இஸ் லைக் ஒய்ஃப், எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் சாப்பிட வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அரௌண்ட் 25K இருக்க மோஸ்ட் ஃபோன்ஸு சாம்சங்கில் டிஸ்பிளே நல்லா இருக்குது. மோஸ்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் டிஸ்பிளே நல்லா இருக்குது மற்றவங்களை கம்பேர் பண்ணால். அடுத்து அந்த டிஸ்பிளேவை பார்த்தா நிறைய பேருக்கு வேறு ஃபோன் வாங்க மனசு வராது, இன்க்ளூடிங் மீ. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட்டாக தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து வேணும்னே சொல்லணும்னு இல்லைங்க, இதெல்லாமே யதார்த்தமாக ஜென்ரல் கன்சியூமர்ஸ் பார்த்து சொல்கிறது. இப்போ அந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா, டிஸ்பிளேயை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது வாங்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம அவங்கள கூப்பிட்டு, ஐயா இந்த ஃபோனில் வந்து 7+ Gen 3 இருக்கான், அப்படியே சாம்சங் ஃபோனை காமிச்சு இதில் வந்து Exynos 1380 இருக்கான் அப்படின்னு சொன்னால் தெரிச்சு ஓடிடுவாங்கல்ல. ஸோ அப்படி தான் இருக்கும். அந்த இதை ஹைலைட் பண்ணி ஓட விட்டுறணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் அப்படிங்கிற நண்பர் வந்து, இட்ஸ் ஹியூஜ்லி பிகாஸ் ஆஃப் த ஏர் கோட்டிங், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் விசிபிளி ஒர்ஸ், PWM டிமிங், பிக் பிரைட்னஸ், டச் சாம்பிளிங், எவ்ரிதிங் எல்லாமே வந்து சாம்சங்கில் மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது தப்பு சொல்ல முடியாது, கமெண்ட்டுன்னு காமிச்சது காணும். அப்புறம் S7 Edge லெஜெண்டரி டிஸ்பிளே இன் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி எவர். ஆக்சுவலாக எட்ஜில் அதான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொல்லியிருப்பேன், S20 குவாட் HD பேனலு, அதே மாதிரி இதே 2K பேனல் மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து S10 பார்த்துருப்பீங்க. எல்லாமே டிஸ்பிளே சைஸ்லேயும் கம்மி. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக கிறிஸ்பாக இருக்கக்கூடிய பேனல்ஸ். அதே தான் உங்களுக்கு S7 எட்ஜில் நீங்கள் பார்க்கலாம். S7 அதெல்லாம் இன்னும் 5.2 இன்ச் தாங்க நினைக்கிறேன். அந்த 5.2 இன்ச்சில் வந்து குவாட் HD பேனல் போட்டு வச்சுருப்பாங்க.
அதெல்லாம் கிரேசி சைஸ் டு பிபிஐ. ஸோ அது வந்து கிரேசி டைம்ஸ். அதே மாதிரி பயங்கரமான பிபிஐயோடு இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ப்பான பேனல்ஸ்ன்னு சொல்லணும்னா எக்ஸ்பீரியா Z5 ப்ரீமியம் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த Z5 ப்ரீமியமு, XZ ப்ரீமியமு இதெல்லாம் வந்து 8K பேனல், 5.4 இன்ச்சு, 5.5 இன்ச்சு, 5.2 இந்த சைஸில் கொண்டு வந்துட்டு 8K பேனல் போட்டு வச்சுருப்பாங்க. சாரி 4K பேனல் போட்டு வச்சுருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் ஓவராக சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் 8K வீடியோன்னு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் 4K 8K ஓவர்டேக் பண்ணுது. ஸோ 4K பேனல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2K அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து 4K. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்கும் சோனியோடது. பட் அது கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டெடிகேட்டடாக ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்போம். எல்லா டைமும் இந்த 4K அப்படியே இருக்காது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ் 100% agree, but I have a doubt. I am using A52 for the past 4 years and last month got an opportunity to compare my display with S23 Ultra and Nothing 3i Pro. ரிசல்ட்டில் வந்து எப்படி இருந்ததுன்னா A52 வந்து நத்திங்கோட பெட்டராக இருந்தது. S23 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது 95% கிட்டத்தட்ட S23 அல்ட்ராவே அது வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுவும் நல்ல ஒரு ஃபீட்பேக் தான். அடுத்து ஹரிராம் அப்படிங்கிற நண்பர் வந்து நெவர் யூஸ்டு சாம்சங், ஆனால் லாஸ்ட் 16 இயர்ஸில் என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்லணும்னா S2 நான் யூஸ் பண்ணேன். S2வோடது வந்து வேறு லெவல் பேனல். 2010 to 12 கேப்பில் வந்து 12 to 14 கேப்பில் நான் வந்து S2 யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நேசிச்சு யூஸ் பண்ணேன்னா அது வந்து OnePlus 70 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓவரால் நத்திங் கேன் பீட் ஐஃபோன்ஸ் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இவரோட அனுபவத்திலேருந்து சொல்கிறது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஐஃபோன் தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்லலை. தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் ஐஃபோனோட அவருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கு. அதனால் அதை ஹாப்பியாக கன்வே பண்ணுறாரு. அடுத்து ஷாஹித் அப்படிங்கிறவர் வந்து சேம்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கும் இப்படி தாங்க ஃபீல் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம முஷ்டாமோ அப்படின்ற நண்பர் வந்து வெரி வெரி ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம இதில் யூசர் ரிவ்யூஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம ஆள் தான், பேரை வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சுருக்காரு. முகமது முஷ்டாக் அதுதான் நம்ம நண்பர். அவர் தான் வந்து பேர் இங்கே இப்படி வச்சுருக்காரு. சரியா, ரைட்டு. வெரி வெரி ட்ரூன்னு ஏன் சொல்கிறாருன்னா அவரும் சாம்சங் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதை வச்சு சொல்கிறார். அடுத்து சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து சேம் பிளட் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் ஆர்விஎஸ்கே அப்படிங்கிற நண்பர் வந்து ஆமாம் சிவா ப்ரோ, நான் S2வில் ஆரம்பித்து S25 அல்ட்ரா வரைக்கும் எவ்ரி இயர் ரிட்டர்ன்ட் ஆல்மோஸ்ட் 18 ஃபோன்ஸ் பையிங் சாம்சங் ஃபோன்ஸ் ஒன்லி ஃபார் டிஸ்பிளே அண்ட் 1 UI அப்படின்னு போட்டிருக்காரு. இதை தாண்டி இன்னொரு 3 கமெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வைபவ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒன்லி மை இஷ்யூஸ் வித் PWM, அதர்வைஸ் கண்டென்ட் கன்சம்ஷனுக்கு சாம்சங் ஃபோன் நெக்ஸ்ட் லெவல் தான். டோன்ட் நோ வாட் டியூனிங் தே டூ. அதர் ஃபோன்ஸ் வித் சாம்சங் டிஸ்பிளே காண்ட் ஆஃபர் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அடுத்து த ரெயின், யா இட்ஸ் ட்ரூ, பீப்புள் வில் புட் அப் வித் லாட் ஆஃப் டாப் டியர் டிஸ்பிளே. It's just a killer feature. Reminds me of Ben's point about markets rewarding what you do best. Even if you are not perfect everywhere else, the screen is just that good. ஸோ நிறைய பிரச்சனை இருந்தாலும் அந்த டிஸ்பிளே பார்த்து எல்லாருமே மயங்கிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட். லார்ட் வேடார் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ ஹவ் கிவன் ஃபுல் ரிவ்யூ ஆஃப் போக்கோ F7 கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் ரீசென்ட் வீடியோவில். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே சமயம் ஒரு சிலர் வந்து கோட்டோ ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டாவையும் பார்க்கலாமேன்ட்டு தான். ஸோ என்ன சொல்லியிருந்தாருன்னா சன்கியூ அப்படிங்கிறவர் வந்து சிம்பிள் ரீசன் கம்ஸ் டவுன் தட் சாம்சங்ஸ் டிஃபால்ட் விவில் காலர் ப்ரொஃபைல் தான் விச் லுக்ஸ் வெரி பஞ்சி பட் இட்ஸ் ஓவர் சேச்சுரேட்டிங் த இமேஜ். மொமெண்ட் யூ புட் இட் டு நேச்சுரல் இட்ஸ் கோன் லுக் லைக் அதர் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட அந்த விவிட் ப்ரொஃபைல் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஒன்ட் வாட்ச் டிக்டாக் வித் 8-bit கலர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 8-bit வேர்ல்டு 10-bit இருந்தால் நான் ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி அவருக்கு வந்து கலர் அக்யூரசி அந்தளவுக்கு இல்லாட்டி அந்த எக்ஸ்ட்ரா பேண்டு அந்த கலரை வந்து அவரால் ஸ்பாட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த கலர் 8-bit டிஸ்பிளே நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இப்போ நார்மலாக பாருங்களேன், ஒரு 60 Hz டிஸ்பிளே ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் 120க்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாருமே உணர்ந்துட்டோம். இவரை மாதிரி மேபி நம்மளும் 10-bit கலரை வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக நம்ம உணர்ந்துட்டோம்னா மேபி நமக்கு 8-bit பிடிக்காமல் போகலாம். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ மொத்தம் சாம்சங்கை சுற்றி ஆப்ட பிரச்சனைங்க. சாம்சங்கில் வந்து இப்போ லைன் இஷ்யூலாம் விழுந்ததுன்னா கஸ்டமர் சப்போர்ட் அப்ரோச் பண்ணுறதே ஒரு கஷ்டம். அதை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்பிளே வந்து மாற்றுறதுக்குள்ளே நம்ம படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். என்னோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் S20 அல்ட்ரா S10+1 அது பெஸ்ட்டு. கடைசி வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் S10+ல. S20 அல்ட்ராவில் கோடு விழுந்தது. அது இத்தனைக்கும் நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினது. ஃபஸ்ட்டு யூஸருக்கு தான் வந்து OTP போச்சு, அதுலேயே நான் செத்துட்டேன். அடுத்து என்னென்னு பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி 3 வருஷம் ஆகாத டிவைஸ் எடுத்துகிட்டு போய் நான் கஸ்டமர் சப்போர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணும்போது அப்போ அவங்க மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா S20 அல்ட்ரா வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்குள்ளே இருக்குன்னு சொல்லி அப்போ நான் எடுத்துகிட்டு போகும்போது 3 வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு இந்த இடத்துலையும். ஸோ இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்களும் இருக்குது. பட் இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் அதுக்காக நான் வந்து இப்போ சாம்சங்கை அப்படியே கரம் வச்சு ஹேட் பண்ணால் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு யோசிக்க தோணுது.
நமக்கு ஏதாவது பிடிக்கும்னா அது பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்காக அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஏதாவது பிடிக்காதுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றதுக்காக வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வாங்க பிக்சல் வாங்குங்கன்னா அவ்வளோதான் வெளுத்து விட்ருவாங்க. அவங்களுக்கே தெரியும் பிக்சலால் என்ன பண்ண முடியாது. பிக்சலால் என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சு வாங்குறவங்க என்றைக்குமே ரொம்ப வருத்தப்பட்டதில்லை. ஆனால் பிக்சல் மேலே ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டிட்டு போய் உட்காந்தாங்கன்னா கோட்டை இடிஞ்சு மண்டையிலே விழுந்துடும். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அண்ட் சாம்சங் டிஸ்பிளே பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் சர்க்கிளையும் நிறைய பேர் வந்து சாம்சங் டிஸ்பிளேக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாங்களா, இல்லாட்டி சாம்சங் பேனல் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்களா தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை. பார்ப்போம் அடுத்த பதிவில். பாய்.